எல்லா பறவைகள், பிராணிகள், விலங்குகள், மிருகங்கள் எல்லாமே பெற்ற உடனே அந்த ஒரு தாய் அது பெற்று எடுக்குது இல்லைங்களா. ஒரு பறவை இன்னொரு குட்டி பறவை பெற்றெடுக்குது, ஒரு பூனை குட்டி போடுது, ஒரு நாய் குட்டி போடுது, ஒரு விலங்கு குட்டி போடுதுன்னு சொன்னா, சில பேர்லாம் சொல்றாங்க பூனைலாம் குட்டி போட்டுச்சுன்னா 1 நாள் 2 நாள் அவ்வளவுதான், அதுக்கு மேல சட்டையை பண்ணாதான். நாயெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா ஒரு மிஞ்சி போனா சொல்றாங்க ஒரு 10 நாள் 20 நாள் அவ்வளவுதான். கழுகெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா ஒரு மிஞ்சி போனா ஒரு 5 நாள் தள்ளி விட்டுருமா, கூட்டையே கழிச்சு தள்ளி விட்டுருமா. உலகில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளை விட இன்னும் கொஞ்ச நாள் ஒரு தாய் கூடவே ஒரு குட்டியை வச்சுக்குதுன்னா அதன் யானை என்று சொல்லுகிறார்கள். அதுவும் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 3 to 6 மாசம் வரைக்கும் வச்சுக்குமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, பக்கத்துல பார்த்து சொல்லு, தள்ளி விட்டுரும். போ ஏன் இங்க இருக்கிற, போ உன் வேலையை போய் பார்த்துக்கோ, உன் இறையை நீயே போய் தேடிக்கோ. ஆனா மனுஷன் மட்டும்தான், தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு அம்மா சொன்னாங்க 5 வயசு வரைக்கும் பால் கொடுத்துருக்கேன் என் குழந்தைக்குன்னாங்க. அந்த நாட்கள்லாம் அது இருந்திருக்கு பாருங்க. 5 வயசு வரைக்கும் பால் கொடுத்துருப்பாங்க, தாய் பால் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவன் டிபெண்ட் பண்றான். மனிதன் என்பவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா சார்ந்து வாழக்கூடியவனா இருக்கிறான். 1 மாசம் இல்ல, குறைஞ்சது ஒரு 3 வருஷமாச்சும் தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்கணும்னு சொல்றாங்க. குறைஞ்சது. அதை விட அதிகமா இருந்தா நல்ல ஒரு விஷயம். ஏன் மனுஷனை மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த அளவுக்கு படைச்சிருக்கிறாரு? சுயமா தெரியாது பாருங்க. ஒரு பூனை நீங்க எடுத்துக்கோங்க, ஆச்சரியப்படுவீங்க. நீங்க ஒரு நாய்க்குட்டி எடுத்துக்கோங்க, ஆச்சரியப்படுவீங்க. எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம், அவங்க தாயும் தகப்பனும் சொல்லிக் கொடுக்காதுங்க. அது கரெக்டா போய் இறைய போய் தேடும், அது போய் கரெக்டா போய் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு, அது தன்னை காத்துக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் எடுக்கும். ஆனா மனுஷனுக்கு தெரியாது. 3 மாசத்துல ஒன்றும் தெரியாது, 1 வயசுல ஒன்றும் தெரியாது, 2 வயசுல ஒன்றும் தெரியாது, 4-5 வயசுல ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறமா தான் அவன் அப்கிரேட் ஆகுறான் வாழ்க்கையில. அப்போ மனிதன் என்பவன் சார்ந்து வாழுகிற அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில நான் உனக்கு இருக்கிறன்ற ஹோப் கொடுக்கிற ஒரு உறவு அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் பாருங்க. இல்லைன்னா அவன் சொல்றாங்க மனநிலையில் பாதிக்கப்பட்டு அவன் மென்டல் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த உறவு சிக்கல் எல்லாம் நம்ம மாட்டிக்காம இருக்கிறது சிங்கிளாவே போயிடலான்ட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வேற வித மென்டல் கேரக்டர்ல அது போயிட்டு இருக்காது. ஆனா மனிதன் என்பவன் என்றைக்குமே சார்ந்து வாழுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். ஆனா சார்ந்து வாழ்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா உறவுகளால் அதிக காயங்கள் இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன படைச்சு வச்சிருக்காருன்னா, ஏன் தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு நீண்ட வருட உறவு இருக்க வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்தி இருக்காருன்னா, இது தேவ அமைப்பு. நான் தாயை போன்றிருக்கிற ஒரு தேவன். அப்ப அந்த தாய் தேவனை ஊட்டி வளர்க்க வேண்டும். அதுக்காக தான் தேவன் அப்படி படைச்சிருக்கார். ஏன்னா ஒரு சிங்கம் குட்டி போட்டுச்சுன்னா அந்த சிங்கத்தின் குட்டிக்கு அது கடவுளை பத்தி சொல்லி கொடுக்காது. ஒரு கழுகு குஞ்சு பொரிச்சதுன்னா அது கடவுளை பத்தி சொல்லி கொடுக்காது. ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னா, ஒரு பூனை குட்டி போட்டுச்சுன்னா தெய்வத்தை பத்தி சொல்லி கொடுக்காது, தெரியாது. ஆனா மனிதர்களாகிய நீங்களும் நானும் படைத்தவரை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு ப்ரொவிஷனை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த மனதுக்கு எது மிகுந்த ஒரு வலிமையை கொடுக்கிறது, அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நமக்கு இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க பாருங்க. யோசித்து பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இருந்த நட்பு வட்டாரம் இன்னைக்கு கிடையாது. மறுபடியும் எழுதி வச்சுக்கோங்க, இப்ப இருக்கிற நட்பு வட்டாரம் அடுத்த 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க. இது கடந்து போயிட்டே இருக்கும். ஆனா ஆதியிலிருந்து இவர் நம்மோடு கூடவே வாழ்கிறவராய் இருக்கிறவராகவே இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ இந்த மனசுக்கு நீங்க நான் சொல்றேன், எந்த உறவுகள் இருந்தாலும் உறவுகள் இல்லாவிட்டாலும் நட்புகள் இருந்தாலும் நட்புகள் இல்லாவிட்டாலும் இருப்பாங்க. நீங்க இந்த மனசை மட்டும் அவர் நோக்கி பார்க்கறதுக்கு நீங்க பயிற்றுவித்து கொண்டே இருக்க வேணும். கொண்டே இருந்தால் நான் சொல்லுகிறேன், இந்த மனது உறுதியடைந்த மனதாக, வலிமை அடைந்த மனதாக, வல்லமை நிறைந்த ஒரு மனதாக, தைரியம் நிறைந்த ஒரு மனதாக, உற்சாகம் நிறைந்த ஒரு மனதாக, உத்வேகம் நிறைந்த ஒரு மனதாக, எதையும் தாங்கும் இதயம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட வலிமை நிறைந்த வல்லமை நிறைந்த ஆற்றல் கொண்ட ஒரு மனமாக உங்கள் மனம் அவதாரம் எடுக்க ஆரம்பிக்கும். இவரோடு
தொடர்பை ஏற்படுத்த பயிற்றுவிக்க நாம் தவறுவோமேயானால் இந்த மனம் குழந்தையாய் மீண்டும் மாறிடும். குழந்தை மீண்டும் குரங்காய் மாறும். குரங்காய்னா என்ன? தாவிக்கிட்டே இருக்கும், எதுலையும் ஸ்டேபிளா நிலைச்சிருக்காது. அதுக்கப்புறம் கிறுக்கு தான் பிடிக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க, எந்த அளவுக்கு இந்த ஆத்துமா மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதுன்னு இவன் ட்ரெயின் அப் பண்றான் பாருங்க மனச. பக்தன் தாவீது மனதை பயிற்றுவிக்கிறான். சொல்லுவாங்க பாருங்க, வழக்கத்தின்படி, ஊர் வழக்கத்தின்படி அந்த மாடுக்கு கொஞ்சம் தண்ணி காட்டுறான்வாங்க, அந்த ஆடுக்கு கொஞ்சம் தண்ணி காட்டுறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் மனசுக்கு கொஞ்சம் தண்ணி காட்டு. அது என்ன தண்ணி? மானானது அந்த தண்ணீரை வாஞ்சித்து கதற மாதிரி இந்த மனசுக்கு கடவுள் மேல ஒரு வாஞ்சையை ஏற்படுத்தி விடு. இந்த மனசுக்கு கர்த்தர் மேல ஒரு பற்ற கிரியேட் பண்ணி விடு. இந்த மனதுக்கு ஆண்டவர் மேல, இப்படி கூட சொல்லலாம், தப்பு இல்ல, கர்த்தர் மேல ஒரு பைத்தியத்தை கிரியேட் பண்ணி விட்டுரு. ஆண்டவர் மேல ஒரு பற்ற கிரியேட் பண்ணி விடு. ஆண்டவர் மேல ஒரு பாசத்தை கிரியேட் பண்ணி விடு. அது நீங்க தான் செய்ய வேணும், அது உங்களால் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் மேல சங்கீதக்காரன் பயிற்றுவிக்கிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது. உம்மை நோக்கி பார்க்கிறது, உம் மேல விருப்பம் கொள்ளுகிறது, உம்மை நோக்கி கதறுகிறது. நீங்க அங்க பயிற்றுவித்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, இந்த மனது எப்படி ஆயிடும் கேட்டீங்கன்னா, வலிமை நிறைந்த ஒரு மனதாய் மாறும், உறுதி நிறைந்த ஒரு மனதாய் மாறும். இப்ப கவனிங்க, இது வலிமையும் உறுதியான மனநிலையாய் உருவம் எடுத்து விட்டால், கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்க சொந்த மனசு வலிமையும் உறுதியான ஒரு மனநிலையாய் அது உருவம் எடுத்து விட்டால், இப்போ உங்களை தாக்குறதுக்கு உலகத்திலிருந்து வரக்கூடிய பல தீய சக்திகள், பல தீய தகவல்கள், பல மோசமான தகவல்கள் 1000 வந்தாலும் இந்த மனசு அதை ஏற்றுக்கொள்ளாது. மனசு ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் எதுவுமே உங்களை பாதிக்காது. உங்களை பாதிக்காது. ஒரு வியாதி கூட சொல்றாங்க பாருங்க, சைக்கலாஜிக்கலா சொல்றாங்க பாருங்க, ஒரு வியாதியே இல்லாத ஒரு நபர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குன்னு பொய்யாக ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து அவருக்கு காட்டி, இது மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவரை நம்ப வைத்து விட்டால், வியாதியே இல்லாதவர் நம்பினபடியினால் அந்த வியாதி தானாக அவருக்குள் உருவாகுமா? ஆனால் ஒரு நபருக்கு உண்மையாகவே வியாதி இருந்தால் அவருடைய மனது அதை ஏற்க மறுத்து விட்டு தேவனுடைய வார்த்தையை பிரதானமா எண்ணுமே ஆனால் எந்த வியாதியும் எந்த பலவீனமும் அந்த உறுதியான ஒரு மனதை சேதப்படுத்தவே முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மனதின் உறுதி தேவன் பேரில் இருக்கும்படிக்கு உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறதுனால 1000 சவால்கள் வந்தாலும் தேவரீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். 2 கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லு, தேவனுடைய பிள்ளையே, உன் மனதை உறுதியாக்கு, உன் மனதை வலிமையாக்கு, உன் மனதை இன்னும் அற்புத ரகமான பலனுள்ளதாய் மாற்று. அதற்கு ஒரே வழி, மனதை கர்த்தர்கிட்ட கொண்டு வா. உன் மனச, உன் உணர்வை, உன் எண்ணத்தை, உன் நினைவை கர்த்தர் மேல தாகமா இருக்க கொண்டு வா. உன் நம்பிக்கை இன்றைக்கு அவர் மேல் இருக்கும்படி உறுதித்தன்மை அவர் மேல் உண்டா இருக்கட்டும். அப்ப மனசு என்ன ஆகும்? மனது உறுதி என்ற அவதாரம் எடுக்கும். தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதற்கு மனதை நாம் பயிற்றுவிக்காமல் போனால், உறுதி தன்மையிலிருந்து மனது இளகி குழந்தைத்தனமாய் மாறி அது குரங்குத்தனமாய் மாறி கிறுக்கு பிடித்ததாய் போய்விடும். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் ஆத்துமா உமையே நோக்கட்டும் டாடி, என் மனசு உமையே பாடட்டும், என் இருதயம் உமையே மகிமைப்படுத்தட்டும், என் மனதிலே ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை. ஆகவேதான் உன்னுடைய ஜெபம் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது, உங்கள் ஆராதனை மிகவும் முக்கியமானதா இருக்கிறது, உங்கள் துதி மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கிறது, உங்கள் ஸ்தோத்திரம் மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. மகனே, வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு.
நீ துதிக்க துதிக்க உன் மனசு துதிக்க ஆரம்பிச்சிரும். நீ தேவனை விட்டு விலக விலக மனது பாரமடையவும், காயமடையவும், வேதனை அடையவும், வியாகுலப்படவும், சோர்ந்து துவண்டு போகும். அல்லேலூயா. உன் மனதை மாத்திரம் விட்டுறாத மகனே, உன் மனசை விட்டுறாத மகளே, உன் மனதை மட்டும் நீ விட்டுறாத. உன்னை சுற்றிலும் 1000 சூறாவளிகள் வீசட்டும், பிடிச்ச மாதிரி பிடிக்காத மாதிரி 1000 விஷயங்கள் நடக்கட்டும். ஆனா பிரியமுள்ள ஒரு தேவன் மேரில், தேவனுடைய வார்த்தையின் பேரில் உன் மனது பற்றுதலா இருந்தால், ஓ அது எவ்வளவு நலமா இருக்கும். ஓ இந்த மனதிற்கு பயிற்றுவீங்கள், கர்த்தரை காண்பித்து கொடுங்கள். மனதிற்கு நீங்கள் எதை காட்டி கொடுக்கிறீர்களோ அதுதான். ஒரு குழந்தையை பார்த்து, இந்த டைல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு, ஒரு குழந்தைகிட்ட நீங்க இதான் ரெட் கலர்னு சொல்லி பாருங்க, அது அதையே நம்பி வளர்ந்துருச்சுன்னா பின்னாட்கள் என்னதான் சொல்லும்? ஏன்? அதுக்கு சுயம் என்று ஒன்று கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் சுயமாய் எதையும் செய்தது கிடையாது. யோசித்து பாருங்க. லாங்குவேஜ் பேசுறோம், சுயமாவா பேசுறோம்? சொல்லி கொடுத்து பேசுறோம். உடுத்துறோம், பார்த்து பார்த்து உடுத்துறோம். ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், எல்லாமே பார்த்து பார்த்து தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கற்றுக்கொண்டதை தரமாய் கற்றுக்கொண்டால் தரமாய் வாழ்ந்து விடலாம். கற்றுக்கொள்வதை தவறாய் கற்றுக்கொண்டால் தரமற்ற வாழ்க்கை தான் கிடைக்கும். அப்ப இந்த ஆத்துமாவுக்கு தரமானவரை நீங்கள் காண்பித்து கொடுத்தால், இங்க பாரு, அவர்தான் உனக்கு, அவர்தான் உன் வாழ்க்கைக்கு, அவர்தான் உன் ஜீவியத்துக்கு, அவர்தான் உன் குடும்பத்துக்கு, அவர்தான் உன் வருங்காலத்துக்கு. அவரை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோ. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய மனுஷன் உண்மையை நம்பி இருக்கிறதுனால, ஆத்துமாவே, என் மனசே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படி பண்ணிட்டீங்களே, நான் உங்களை தானே நம்பிட்டு இருந்தேன். அவங்க மூஞ்ச பார்த்து கேளுங்க, யார் சொன்னா? யார் என்ன நம்ப சொன்னா? இப்படிதான் உலகத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் உங்களை தான் நம்பி இருந்தேன். யார் நம்ப சொன்னது? யார் நம்ப சொன்னது? இதே உங்கள் உள்ளம் உறுதியாய் கர்த்தர் பேரில் இருந்தா, எவன் சொன்னாலும் சரி, இவரை தான் நம்புவீங்க. என் மனசை பயிற்றுவித்திருக்கிறேன்.